வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளையும் அதற்கான பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளையும் அரசு தரப்பில் வெளியிடக்கூடிய அரசாணைகள் அது சார்ந்த உத்தரவுகள் பற்றிய அறிவிப்புகளும் விண்ணப்பிக்கக்கூடிய நடைமுறைகள், யாரெல்லாம் இதற்கு தகுதி உடையவர்கள், ஒவ்வொரு வருடமும் தேர்வு நடைபெறக்கூடிய தேதிகள், விண்ணப்பத்தில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை எவ்வாறு சரி செய்து கொள்ள முடியும், தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வழங்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா பிழைகள் எதுவும் இருந்தால் அதை எவ்வாறு சரி செய்ய முடியும், எவ்வாறு அது அதிகாரப்பூர்வமான தகவல்களை எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்பது பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி பேப்பர் 2, அதாவது 2026ஆம் ஆண்டிற்கான டிஎன்டிஇடி பேப்பர் 2 பற்றிய தகவல்கள் எதுவும் வெளியிடப்பட்டிருக்கிறதா, அதாவது 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எதுவும் தகவல்கள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா. குறிப்பாக டெட் பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இது ஒரு பயனுள்ள முக்கிய அறிவிப்பாக இருக்கிறது. அதாவது தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பேப்பர் 2ல் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் பிஆர்டிஇ 2026 தேர்வு எழுதுவதற்காக தயார் நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது பயனுள்ள ஒரு முக்கிய தகவல் அறிவிப்புகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெட் பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றுட்டு பிஆர்டிஇ வந்து 2026 சப்மிட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய வகையான சந்தேகங்கள் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த சந்தேகங்களை போக்கும் வகையில் வந்து இந்த தகவல் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஆர்டி 2020க்கு எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து அவசியமா, எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து கண்டிப்பாக கேட்பார்களா, அதை ரெடி பண்ணி வச்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்குது. இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெட் பேப்பர் 2 நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டு பிஆர்டி வந்து 2026 எழுதி அதில் வந்து நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து கண்டிப்பாக தேவை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு பணி நியமனம் வழங்குவதில் வந்து எந்த ஒரு சிக்கலும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஃபார்மாலிட்டிக்கு இந்த கார்டு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து கேட்பாங்க. அதனால் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து நீங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு உங்களுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே அந்த 10th 12th டிகிரி, அதே மாதிரி பிஎட்லாம் வந்து பதிஞ்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை லாகின் பண்ணி நீங்களே வந்து அதனுடைய அப்டேட் கொடுத்துக்கலாம். ஒருவேளை அதை நீங்கள் புதுப்பிக்க தவறினால் புதிதாக நீங்கள் தொடங்க வேண்டும் என்றால் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சப்மிட் பண்ணும்போது டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது இந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கேட்பாங்க. அதனால் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கார்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம வந்து அதை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு காலதாமதம் ஏற்படும். அதே மாதிரி பிஆர்டியோட அந்த எக்ஸாம் எழுதிட்டு அதுக்குடைய விண்ணப்பத்திற்கு நீங்கள் சமர்ப்பிக்கும் போது எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கேட்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் உடனடியாக ரெடி பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அது ஆன்லைன் மூலமாக நீங்கள் உடனுக்குடன் வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதாவது அந்த நீங்களே வந்து அதை எம்ப்ளாய்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்ட்டு அதை கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எளிய முறையில் வந்து இதற்கான எம்ப்ளாய்மெண்ட் கார்டை நீங்கள் பெற முடியும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கார்டு வடிவில் கொடுத்தாங்க, இப்போ அப்படிலாம் கிடையாது, சர்டிஃபிகேட் தான். அதனால் நீங்கள் பேப்பர் வடிவில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து குறிப்பாக பேப்பர் 2 பாஸ் ஆன கேண்டிடேட், அதே போல் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பிஆர்டிஇ எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு அப்ளிகேஷன் 2026ஆம் ஆண்டு அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான தேதி அறிவிக்கப்படும். அதாவது மார்ச் மாதம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மார்ச் மாதம் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷன் வரல. அதனால் ஜூன் அந்த மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து நீங்கள் அப்லோட் செய்யணும். டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வேணும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து அவசியம். இது வந்து பணி நியமனம் வழங்குவதில். அதனால் நீங்கள் பணி நியமனம், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கார்டை வந்து நீங்கள் தயார் நிலையில் வச்சுக்கிறது நல்லது தான். பேப்பர் 2 வந்து ஆனவங்க அடுத்து பிஆர்டி 2026க்கான அப்ளிகேஷன் வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு கிடைத்தோன்னே அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடைத்தோன்னா உங்களுக்கு வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.